தை மாதம் ஸ்டார்ட் ஆனவே போதுங்க, நிறைய ஊர்களில் எல்லா கோவில்லையும் வந்துட்டு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாலையும் சக்தி மாரியம்மன் கோவில் இருக்குது, அங்கேயும் வந்துட்டு நோம்பி போட்டிருந்தாங்க. அதாவது கம்மன் நட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு அழகாக காயின் இருக்கும் இல்லையா, 1 ரூபி காயின் 2 ரூபி காயின், அதை வச்சு வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு போயிருந்தோம். நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் தான் வந்துட்டு சேர்ந்து போயிருந்தோம். போன வருஷமும் நாங்கள் 2 பேர் தான் வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ கம்பத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு விளக்கு பூஜை வந்துட்டு ஒரு 6 மணி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டிலேருந்து போகும்போது நம்ம வந்துட்டு குத்து விளக்கு எடுத்துகிட்டு போயிடணும். மீதி திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ணிடணும். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருந்தாங்க. போன டைமை விட இந்த டைம் வந்துட்டு கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்பவே விசேஷம். ரொம்ப கலந்துக்கிறதே நல்லது. அந்த அன்னைக்கு நான் வியர் பண்ணியிருந்தேன் சாரி பார்த்தீங்கன்னாக்கா லாயல் ஃபேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் இருந்தாங்க வாங்கியிருந்தேன். வியர் பண்ணுறதுக்கு உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் ப்ளவுஸும் வந்துடும். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிகி டிசைனர் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க தான், நம்ம ஈரோட்டில் தான் இருக்கிறாங்க. சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேருனுடைய இன்ஸ்டா பேஜுமே டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே சிறப்பாக விளக்கு பூஜையும் முடிஞ்சிடுங்க. வரும்பொழுது நமக்கு வந்துட்டு ப்ளவுஸ் பீட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம், சரடு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுப்பாங்க. வீட்டுக்கு போனது வாசல்லே விளக்கு வச்சு தீபம் ஏற்றிட்டு ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வந்து விளக்கு எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டோங்க. ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் பயங்கர விசேஷமாக இருக்கும். ஸோ நைட்டு வந்துட்டு தான் ஃபங்க்ஷனே வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி அங்கே தான் இருப்பாங்க. இந்த தீச்சட்டி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஆடிட்டுலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோவிலுக்கு முன்னாடி ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நெருப்பெல்லாம் கொட்டி வச்சு அதில் வந்துட்டு பெரியவங்க சின்ன குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்துட்டு நடப்பாங்க. அவங்கள வந்துட்டு சாட்டையால் அடிப்பாங்க. வலிக்காது, வலிக்கிற மாதிரி தான் சும்மா வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அது ஒரு நல்ல ஒரு ஃபன்னாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்னதானமும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தான் அந்த 1 வீக் ஃபுல்லுமே அங்கே தான் வந்துட்டு சாப்பாடு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக சாப்பாடு வந்து போடுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொழுமிச்சப்பழ சாப்பாடும் தை சாப்பாடும் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம்.